சப்போர்ட் வந்து நிறைய இருக்கும். இப்போ மித்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகி வச்சுருந்தேன், நிறைய பசங்களை பழகி வச்சுருந்தோம். ஸோ அவங்களாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எங்கிட்ட இருந்துச்சு. நைட்டு 2 மணிக்கு கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான உண்மையான யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி நாங்கள் வந்து ஒரு அவார்ட் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஏன் வந்து ஒரு அவார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நிறைய இப்போ நான் வந்து சாதிக்கணும்னு இருக்கிறேன். ஸோ நான் யோசிச்சது வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க, அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்தியன் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி சின்ன லெவலில் கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே அது கிராஜுவலாக ட்ராவல் ஆக எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சௌந்தர் சார் வந்து சொன்னார், ஒரு படம் பண்ணும்போது பிஸ்னஸ் ரீதியாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்து அனுபவம் வாங்கணும், அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த டைமில் அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை. ஸோ இன்றைக்கி அவர் சொன்னது வந்து எனக்கு அங்கே கொண்டு போய் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இது நம்ம அன்றைக்கே பண்ணியிருக்கணும் அப்படின்னு. பட் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப ஆழமாக என்னோடய மனசில் ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போது அனுபவம் வாய்ந்த டைரக்டர்ஸ், இப்போ சார் ஆர்வி உதயகுமார் சார்லாம் வந்து இன்றைக்கி நிறைய ஸ்டார்ஸு, சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு அவர் வந்து ஒரு டைரக்ட் பண்ணி இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர்னு. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் இன்றைக்கி எங்களை மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டார் மாதிரி ஆட்களுக்காக வந்து அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே உட்காந்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரோட கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கேட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம் கண்டிப்பாக. அண்ட் ஓகே, கம்மிங் பேக் டு திஸ், அந்த என்ட்ரு ஆகுவாங்க. சென்னையில் என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரம் வந்து காம்படிஷன்ஸு, பயங்கரம் பாலிட்டிக்ஸு, யாருமே நம்மளை வந்து மேலே வர விடலை. யாருமே இருந்ததுன்னா சென்னை இஸ் அ பிளேஸ் இட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன். பட் அதுலேயும் சில தடைகள் இருக்கும் இல்லையா, எல்லா பாதையுமே வந்து ரெட் கார்பெட்டில் இருக்காது, முள் செடிகள்லாம் நிறைய இருக்கும். அதில் நடந்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே வர விடலை. நீ என்ன மேலே வர்றது, நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்னு. நான் சொல்கிறது வந்து சினி இல்லை, நான் சினிக்கிட்ட தான் வரேன். ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த அவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. அப்போது அதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரகிள்லாம் இது பண்ணி அப்போ நான் டிசைட் பண்ணேன், ஓகே நம்மள மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து சார் சொன்னால் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்களை வச்சுட்ருக்குறாங்கன்னு. அப்போ அந்த மாதிரி இளைஞர்களுக்கெலாம் நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எங்கள் கூட உதவி பண்ண அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து இது பண்ணோம். நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணால் அந்த ஒரு ஈவெண்ட்டில் பிரித்து நிறைய ஈவெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஒர்க் கொடுப்போம். ஏன்னா எல்லோரும் வந்து இது பண்ணோம், அந்த ஒர்க்கை நாங்களே பண்ணலாம். பட் இருந்தாலும் we wanted to expand the business and profits for